கனமழை காரணமாக பாபநாசம் காரையாறு சேர்வலாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் இரு அணைகளில் இருந்தும் சுமார் 17,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரத்தில் செல்ஃபி எடுக்கவோ ஆற்றில் இறங்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நம்பியார் அணை ஒரே நாளில் கிடுகிடுவென உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியது. ராதாபுரம் அடுத்த கோட்டை கருங்குளத்தில் அமைந்துள்ள 33 அடி கொண்ட நம்பியார் அணை நிரம்பியதால் அதிகப்படியான நீர் மதகுகள் வழியாக வலப்புற கால்வாய் மூலம் வெளியேறி வருகிறது. இதனால் கோட்டை கருங்குளம், உருமன்குளம், ரம்மதபுரம், கரை சுத்தபுதூர், கஸ்தூரி சிங்கபுரம், குமாரபுரம், முதுமொத்தான்மொழி, திசைன்விலை ஆகிய 8 கிராமங்களைச் சேர்ந்த 40 குளங்களுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து சுமார் 1744 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அதிகபட்சமாக ராதாபுரம் பகுதியில் 36 மில்லி மீட்டரும், கன்னடியன் கால்வாய் மற்றும் களக்காடு பகுதிகளில் 33 மில்லி மீட்டரும், பாபநாசம் பகுதியில் 31 மில்லி மீட்டரும், அம்பாசமுத்திரம் பகுதியில் 30 மில்லி மீட்டரும் என மொத்தமாக 323 மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக களக்காடு, தலையணை, நம்பிக்கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம், திசையன்விளை தாலுகா பகுதிகளில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் பாசன கால்வாய்கள் பராமரிப்பின்றி இருப்பதால் மழைநீர் குளங்களை சென்றடையவில்லை. மாறாக ஆத்தங்கரை, பள்ளிவாசல், கூடன்குளம் பகுதி கடலுக்கு சென்று வீணாகி வருகிறது. விடிய ஆட்சியில் பராமரிப்பு பணிகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பன்னம்பாறை கிராமம் வேதக்கோவில் தெருவில் கனமழை காரணமாக வீடு இடிந்து சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் மழையால் மக்கள் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி 3வது வார்டுக்கு உட்பட்ட ஜீவா நகர் மீனவர் காலனி குடியிருப்பு பகுதியை மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் அளித்தும் யாரும் வந்து எட்டி கூட பார்க்கவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் எங்கு செல்வது என தெரியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். நகராட்சி நிர்வாகம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.